எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 27 வசனங்கள். யாராவது ஒருத்தர் வாசிங்க, மற்றவங்க அப்படியே கவனமா கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 27 வசனங்கள். என் மகனே, இந்த மைக்கில் வாசிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத வசனம் 3 காரியங்களை சொல்லுகிறது. 1, காத்திரு, காவல் பண்ணு, காத்துக்கொள். இப்ப நம்முடைய சரீரத்தை குறித்து, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயமும் தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்பதாக இந்த வசனங்கள் சொல்லுகிறது. 1ஆம் வசனம் 20ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ செய்திகளை நம் காதுகள் கேட்கிறது. நம்ம கேட்கிற செய்தியை தான் வாய்கள் என்ன பண்ணுது, சொல்லுது. இப்ப செய்தி நியூஸ்ல பாக்குறோம், செய்தியில கேட்கிறோம், அந்த செய்தி என்ன பண்றோம், மற்றவர்களோடு என்ன பண்றோம், பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு தெரியுமா, நியூஸ் பாத்தீங்களா, அப்படி என்ன பண்றோம், காதுல கேட்கறது தான் நம்ம என்ன பண்ண முடியும். ஒரு கேட்காத ஒரு செய்தியை நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியாது. அதனால ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவி கொடு. நீங்க எதை உள்வாங்குறீங்களோ அதை தான் அவுட் பண்ண முடியும். எதை நம்ம எந்த செய்தியை உள்வாங்குறோமோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க எதை கேட்டு இருக்கீங்களோ, எதை அறிந்திருக்கீங்களோ அதை தான் நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப நீங்க ஆண்டவருடைய வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் வசனத்தை கேட்டீங்கன்னா அதை தான் நீங்க பேசுவீங்க. அப்ப நம்முடைய செவிகள் அவருடைய வசனத்திற்கு செவி சாய்க்க வேண்டும், வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கையில வசனத்திற்கு மிகுந்த முக்கியத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பைபிள்ல தாவீது என்ற அரசன் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 119:74 உங்களுடைய வசனத்திற்காக நான் காத்திருக்கிறேன். இந்த வசனத்தை வாசிங்களா? சங்கீதம் 119:74 நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். அவருடைய வசனத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அவர்கள் மற்றவர்களால் சந்தோஷப்படுத்தப்படுவார்கள். அதே 119ஆம் சங்கீதம் 81ஆம் வசனம், உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். வசனத்திற்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு காலைல வேதம் வாசித்திருக்கோம்? வாசித்தீங்களா? இன்னைக்கு பைபிள் வாசித்தீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் வாசித்தீங்களா?
செல்போன் பார்த்தீங்களா? அல்லேலூயா. வசனத்தினாலதான் சொல்லப்படும். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அதன் சொல்ல என்னை அப்பொழுது என்னை தேற்றுவீர், உம்முடைய வாக்கின் மேல் கண்ணோக்கமா என் கண்கள் பூத்து போகிறது. அல்லேலூயா. பாருங்க, வேத வசனங்களை வாசிக்கிறதுனால என் கண்கள் பூத்து போகும் அப்படின்னு சொன்னா, ஒரு செயலை தொடர்ந்து செய்யும் பொழுது, செல்போனை அதிகமா பார்க்கறவங்க இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்தாலும் இருட்டாவே தெரியும். ஏன்னா அவங்க கண்ணு என்ன ஆயிடும், அந்த அந்த அதுல ஒரு செட் ஆயிடும், இருளே இருக்கும். இங்க தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தை நான் காத்திருக்கிறதுனால என் கண்கள் பூத்து போகிறது. அல்லேலூயா. எத்தனை முறை நீங்க உங்க கண்ணு வலிக்கிற அளவுக்கு நீங்க பைபிள் வாசித்திருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்முடைய கண்கள் அவருடைய வசனத்திற்கு, அவருடைய வசனத்தை நாம் அதிகமா நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதே 119 சங்கீதம் 14 வசனத்துல சொல்லுகிறது, 13-14, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில் பிரியமாய் இருக்கிறேன், நீரே என் மறைவிடம், என்னுடைய கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். அதே 119 சங்கீதம் 147 அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்களை பார்க்கிற கண்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே ஒருவேளை நம்முடைய கண்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த வேதத்தை பார்க்கணும், வேதத்தை வாசிக்கணும், சத்தமிட்டு வாசிக்கணும். அல்லேலூயா. சத்தமிட்டு வாசிக்கும் பொழுது நம்முடைய காதுகள் கேட்கும். அல்லேலூயா. நம் காதுகள் கேட்கத்தக்க வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். இங்க தாவீது சொல்லுகிறதான வார்த்தையை பார்க்கும் பொழுது காத்திருப்பை குறித்து சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்முடைய செவிகள், நம்முடைய காதுகள் எந்த வார்த்தைகளை, எந்த சத்தத்தை அதிகமாய் செவி கொடுக்கிறது, அதிகமாய் கேட்கிறது என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். 21 வசனத்துல, அவைகள் என் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை என் இருதயத்திற்குள் காத்துக்கொள்கிறேன். அவைகள் உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். அல்லேலூயா. வசனங்களை, வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொண்டா வசனம் இருதயத்தில் இருக்கும் பொழுது என்ன நமக்கு ஆசீர்வாதமா? 22 வசனம் சொல்லுகிறது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா இருக்கிறது. அல்லேலூயா. வேத வசனம் நமக்கு உயிர் கொடுக்கிறதா, அடுத்தது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறதா, சுகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் ஒரு முறை ஒரு சாட்சி சொன்னாங்க, நான் கேட்டிருக்கிறேன். வேத வசனங்களை அறிக்கை செய்வாங்க, அதிகமாக வாசித்து அறிக்கை செய்வாங்களாம், விசுவாச அறிக்கை செய்வாங்களாம். அப்படி செய்வதின் நிமித்தமாக பாடல்கள், ஆண்டவர் சுகம், இதையெல்லாம் அவர் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் வசனத்துல ஒரு குணமாக்குகிற வல்லமை இருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில சுகமாக்குகிற வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில ஆரோக்கியம் தருகிற மருந்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், வேத பிரமாணத்தை விட்டு விலகாதீங்க, வேதத்தை வாசிங்க. அல்லேலூயா. 23 வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது இன்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. எல்லாம், அதாவது ஒரு இருதயத்திற்கு மிக முக்கியமானது எது? இதயம்தான். இதயம்தான் ரத்தத்தை என்ன பண்ணுது?
ப்ரெஸ் பண்ணி கைக்கு, காலுக்கு, கண்ணுக்கு, சரீரத்தின் எல்லா உறுப்புகளுக்கும். இப்போ ஒரு மனுஷனுக்கு இருதயம் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகிடும்? செத்துருவாங்க, அப்படிதானே? அதுவும் இருதயம் வந்து சரியான துடிப்பு இருக்கும். சராசரி மனிதனுக்கு இருக்கிற துடிப்பு சிலருக்கு ஸ்லோவா இருந்தாலும் பிரச்சனை, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற இந்த இடத்துல, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று, உயிர் அங்கிருந்தா புறப்படுகிறது. உயிரை காப்பாற்றுகிற ஊற்று இருதயம். அந்த இருதயத்தை காத்துக்கொள். இப்ப இருதயத்திற்கு வாசல்லாம் எது? இப்ப ஒரு மனுஷன் வந்துட்டு இருதய கொழுப்பு அண்டி போகுதுன்னா எதனால அண்டி போகும்? கொழுப்பான உணவுகளை, அதிகமான கொழுப்பான உணவுகளை சாப்பிடுவது நிமித்தமாக, அல்லது வேலை செய்யாத, சாப்பிட்டுட்டு வீட்டிலேயே அப்படியே ஒரு வேலையை செய்யாம இருந்தா அந்த கலோரி கரையாம அப்படியே என்ன பண்ணும்? அது பெரிய ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடும். அது மாத்திரம் இல்ல, 24ஆம் வசனத்தை சொல்லுகிறார், உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாயின் தாறுமாறு, தாறுமாறுன்னா என்ன? ரொம்ப தாறுமாறா பேசுறான் அப்படின்னு சொன்னா தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பேச்சு, தாறுமாறான பேச்சு. உன் வாயிலிருந்து, உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் அறிந்திருக்கிறோம்னு சொன்னா வேதம் சொல்கிறது, உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம், அசுத்தமானது ஒன்றும், அசுத்தமான வார்த்தைகள் புறப்பட வேண்டாம். மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் தான் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப நம்ம அந்த கெட்ட வார்த்தைகளை பேசுவோம்னு சொன்னா, நம்ம இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள மறிக்காம இருந்தாலும், என்ன சொல்கிறது, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பறவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம சுயத்துக்கு சாக வேண்டும். அல்லேலூயா. இயேசு ஆய்ந்தார்கள், துப்பினார்கள், கொட்டினார்கள், அங்க ஏதாவது மறுப்பு பேசினாரா? ஏன்னா அவர் சுயத்திற்கு மறித்திருந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவன். அல்லேலூயா. ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு நம்ம எதிர்த்து, அவங்களும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, நானும் கெட்ட வார்த்தை பேசுறேன்னா அவங்களுக்கு நமக்கு என்ன? ரெண்டு பேரும் சமமாக தான் இருப்போம். யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுக்கிறவங்க கெட்டு போவதில்லை. ஒருவேளை அவங்க நல்லா அதிகமா பேசுறதுனால நம்ம தாழ்ந்து போவதில்லை. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி விடு. அடுத்தது, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உதடுகளின் மாறுபாடு சொன்னதே சொல்லுதன்னு சாதிக்கிறது. அப்படிலாம் நான் பேசவே இல்லை, அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. இப்படி மாறுபாடான காரியங்களுக்கு நம்முடைய உதடுகளை தூரப்படுத்த வேண்டும். அடுத்தது 25ஆம் வசனம், நம்முடைய கண்கள் நேராய் நோக்க கடவுது. நேராய் நோக்க கடவுதுன்னா நல்ல காரியங்களை மட்டும் நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செம்மையானதை பார்க்க கடவுது. செம்மையானது என்ன? நல்ல விஷயங்களை மட்டும் நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எதையோ பார்க்கிறோம் ஏன்னு சொன்னா, நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறதோ அது அப்படியே நம்முடைய சிந்தனையில போய் அது ஸ்டோர் ஆயிடும். அதனாலதான் நல்லதை நம்ம இந்த பழைய காலத்துல நம்ம இந்த 3 குரங்கு 4 குரங்கு, ஒரு குரங்கு கண்களை மூடி இருக்கும், ஒரு குரங்கு காதுகளை மூடி இருக்கும், ஒரு குரங்கு வாயை மூடி இருக்கும். அப்படின்னு சொன்னா நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை பேசணும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய கண்கள் செம்மையானதை, நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்க வேண்டும். அடுத்தது 26ஆம் வசனத்துல, உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. பாத்தீங்கன்னா நம்முடைய சரீரத்தினுடைய எல்லா உறுப்புகளும் இதுல வந்துருதா? 20ஆம் வசனத்துல செவி, 21ஆம் வசனத்துல கண்ணு, இருதயம், 22ஆம் வசனத்தை உடலுக்கெல்லாம்,
23ஆம் வசனத்துல இருதயம், 24ஆம் வசனத்துல வாய், உதடு, 25ஆம் வசனத்துல கண், கண்ணிமை, 26ஆம் வசனத்துல கால். நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்துடுது. இப்ப நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருக்கும். நம்முடைய கால்கள் எங்கே போகிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கால் நடைகளை தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, தேவையில்லாத இடத்துல உட்காரக்கூடாது. அதான் தாவீது சொல்கிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரிகாசக்காரன் உட்கார்விடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதலாய் இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் இருக்கிறவன், பாவியுடைய வழி இல்லாமல் இருக்கிறவன், பரிகாசம் உட்கார்விடத்தில் உட்காராமல் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 27ஆம் வசனம், வலது புறமாவது இடது புறமாவது சாயாது, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. அல்லேலூயா. நேரான நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாதை, நம்முடைய வழி, நம்முடைய சிந்தனை எல்லாம் நேர்மையானதாக நீதி உள்ளதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துல 3 காரியம். 1, காத்திரு, காவல் பண்ணு, காத்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீடா இருந்தாலும் நம்முடைய சரீரமாய் இருந்தாலும் சிலவற்றை நாம் என்ன பண்ண வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாகூம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, சிதறடிக்கிறவன் உங்களுக்கு முன்பாய் வருகிறான், ஆகையால் உன் அரணை காத்துக்கொள், உன் பலனை திறப்படுத்து. நாமும் ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. இது ஒரு தேசத்துல இது இந்த நினைவே பட்டணத்திற்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். ஒரு தேசத்திற்கு விரோதமான எதிரிகள் வராங்க, அதனால உன்னுடைய அரணை காத்துக்கொள் அப்படின்னு சொன்னா உன் தேசத்தினுடைய அரண்கள் எங்கெல்லாம் பாதுகாப்பு தேவையோ அங்கெல்லாம் அதை பார்த்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை ஸ்திரப்படுத்து. இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய ரட்சிப்பு அதாவது நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். உன் வழிகளை காவல் பண்ணு. இப்ப நம்ம சொன்னல, கை, கால், நம்முடைய ஐம்புலங்களை கர்த்தருக்கு பிரியமானதாக காத்துக்கொள்ள வேண்டும். உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா பெல்ட் போடுறாங்கல்ல. இப்ப யுத்தத்துக்கு போறவங்க பாத்தீங்கன்னா சோல்ஜர்லாம் பெல்ட் போட்டிருப்பாங்க. அப்படின்னு சொன்னா அந்த வஸ்திரத்தை அது ஏன்னு சொன்னா அது மானத்தை காக்கக்கூடிய ஒரு இது. அதனால எதிரி உன்னை யுத்தம் பண்ண வருகிறப்ப உன் வஸ்திரம் கெட்டியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. உன் பலனை சிறப்படுத்து. உன் எதிரியை நீ மேற்கொள்வதற்கு உன் பலனை சிறப்படுத்து. அல்லேலூயா. ஆவிக்குரிய பலன் எதுல இருக்கு? ஆவிக்குரிய பலன் எதனால வரும்? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பதனால. வேதம் சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து ஓடுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கடவுளுக்கு காத்திருப்பதனால புது பலனை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல அதிகாலையில நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை தருவார். அந்த பலத்தினாலதான் சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. தாவீது சொல்கிற சங்கீதம் 130ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல விடிய காலத்திற்காக காத்திருக்கிற வசனத்தை கூட வாசிப்போம். 130ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல
எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்காய் காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாமக்காரன் சொன்ன யாரு? ஜாமக்காரனா காவலாளி. இப்ப செக்யூரிட்டியா வேலை பார்க்கறவங்க தூங்குற என்ன ஆகும்? யாரையா வந்து திருடிட்டு விடுவாங்க. அதனால அதை போல ஆண்டவரை பார்ப்பதற்காக, ஆண்டவருக்காக என் ஆத்துமா அதிகமாய் காத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிறோம். இந்த நைட் டியூட்டி பார்க்கிறவங்களாம் 6 மணிக்குள்ள அடுத்த டியூட்டி வந்து ஜாயின் பண்ணல. சிலவங்க பார்த்தா 6 மணிக்கு வர மாட்டாங்க, 6:30க்கு, 6:10க்கு, 6:25க்கு. அவங்க வந்தாலும் இவங்க என்ன பண்ண முடியும்? போக முடியும். அப்ப அவர்களை காட்டிலும் என் ஆத்துமா அதிகமாக ஆண்டவருக்காய் காத்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவருக்கு என்ன ஆசீர்வாதம் தருகிறார்? சங்கீதம் 147, சங்கீதம் 111, சங்கீதம் 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம கீழே வாசிக்கப்படும், எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி, அவர் உன் தாட்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன்னை உச்சிதமான உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவங்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை கடவுள் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்துக்கு கூட நான் வாசித்து முடிக்க போற நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 8:34 என் வாசற்படியில் நித்தமும் இழுத்திருந்து என் கதவு நிலையறியை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசற்படியில நித்தமும் ஆண்டவருடைய வாசற்படியில ஆண்டவரை தினமும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தினமும் நமக்கு ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இனி வரும் காலங்கள் எல்லாம் மிகுந்த போராட்டமும் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை தான் வாழப்போகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இனி வரும் காலங்கள் நீங்கள் போராடிதான் ஜெபம் பண்ணணும். ஆலயத்துக்கு கூட போராடிதான் வரணும். இங்கெல்லாம் பார்த்தா ஆலயத்துக்கெல்லாம் ரொம்ப சலிப்பா தான் வராங்க. அந்த அன்புலாம் தணிந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், காத்திரு, காவல் பண்ணு, காத்துக்கொள். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே காத்திரு, உன் இருதயத்தை காவல் பண்ணு, ரட்சிப்பை காத்துக்கொள், கடவுள் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை காத்துக்கோ. அல்லேலூயா. அதை நீங்க விட்டுட்டுன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போவது ரொம்ப கடினம். அல்லேலூயா. வேதம் சொல்ல இருக்கிறது, அநேகர் என்ன பண்ணாங்கன்னா ரட்சிப்பை விட்டுட்டாங்க. அவங்க மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த நம்ம சில பொருள், சில கார்டுகள், ரேஷன் கார்டு இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா அது திரும்ப வாங்குறதுக்கு அலையணும். அதாவது கிடைச்சிடும். ஆனா ரட்சிப்பை இழந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம். ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் ரட்சிக்கப்பட்டும் அவன் ரட்சிப்பை இழந்து போனான் என்று சொன்னார். அவனை உயிர்ப்பிக்கிறது அவன் கூடாத காரியம் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பாத்தீங்கன்னா அநேகர் பாத்தீங்கன்னா ரட்சிப்பை அசட்டையா இருக்கிறாங்க. நீங்க ஒரு வாரம் நீங்க சர்ச்சுக்கு போகாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்க அப்படியே அடுத்த வாரம் போறப்ப அது சர்ச்சுக்கு போறத மறந்துடுவாங்க. தேவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பே எனப்படும் கட்டாயிடும். அல்லேலூயா. அது மாதிரி தான் ஜெபமும் அப்படிதான். சரி, இன்னைக்கு ஜெபம் பண்ணல, சரி நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அப்புறம் என்ன பண்ணுவோம்? சரி இன்னைக்கு நாளைக்கு ஜெபம் அப்படின்னு என்ன முடியும்? அதனால ஜெப நேரத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு ஜெபந்தான் உயிர் நாடி. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு, உண்மையான ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபந்தான் உயிர். அல்லேலூயா. அதனால
உங்களை காத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருக்காய் காத்திருங்கள், உங்களை காவல் பண்ணி காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்போது ஜெபம் பண்ண போகிறோம். நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த